சீக்குவா எப்படி கேட்பாங்க, நாம் வந்து டெவலப் பண்ணி எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஸோ நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், ஒரு 6500 சம்திங் உள்ள 2 பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர் அண்ட் தமிழ் பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு 2800 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துடுது. தோஸ் ஹூ ஆர் அப்ளையிங் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், பர்டிகுலர்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2, யூபிஎஸ்சி, பேங்க், இது படிக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால மேக்ஸிமம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பேப்பர் அப்படிங்கிறது உங்கள் கையில் வச்சுக்கணும். நம்ம பேப்பர் வச்சு நம்ம ரீட் பண்ணுறோம், ஸோ அதில் இருக்கக்கூடிய கூடுதல் விஷயங்கள் பேசுகிறோம். பட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்களும் கையில் வச்சுருந்தீங்கன்னா, இந்த தலையங்கத்தில் என்ன எழுதியிருக்கிறாங்க அதை டெவலப் பண்ணி எழுதுறதுக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆன்லைனில் ஒருவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கு. ஓகே, ஃபைன், எழுதி வச்சுக்கலாம். ஆகஸ்ட் 2 வயநாடு அப்படிங்கிற பிரச்சனை தான். ஸோ தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். கேரளாவில் வயநாடு அப்படிங்கிறதுல லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது இருந்துச்சு, அந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது இருந்துச்சு, லேண்ட்ஸ்லைட். அந்த லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறதுல இதுவரை எவ்வளோ பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததாக தகவல் சொல்கிறாங்கன்னா 300+ அப்படிங்கிறது சொல்லப்படுது லேண்ட்ஸ்லைடு. ஸோ ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருந்ததுனால லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டிருக்கு. அந்த லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது நள்ளிரவுல ஏற்பட்டதுனால அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருந்த போதே நிறைய பேர் அப்படியே ஸோ நிலத்துல அந்த மாதிரி மாண்டிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது 300 பேர், 300+. அப்போ 300+ ஞாபகம் வச்சுங்க. வயநாடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வயநாடு அப்படிங்கிறதுல யார் வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ராகுல் காந்தி. பேசுங்க. ராகுல் காந்தி. ராகுல் காந்தி எந்த 2 தொகுதிகளை நின்று ஜெயிச்சார்? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ராபரேலி அப்படிங்கிற ஒரு தொகுதி, அதுக்கப்புறம் கேரளாவில் வயநாடு அப்படிங்கிற தொகுதி. சரியா? இப்போ வயநாடு அப்படிங்கிற தொகுதி அவர் ரிசைன் பண்ணிட்டார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ தேர்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே நடத்தப்படும். அப்படி நடத்தப்படும் போது காங்கிரஸ் சார்பாக யார் நிற்கிறா? பிரியங்கா அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. பிரியங்கா காந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க தங்கை அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. நேற்றுக்கு 2 பேருமே வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க வயநாடு. ராகுல் காந்தி அண்ட் பிரியங்கா நேரில் அப்படிங்கிறது ஆறுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது முக்கியமானது. நெக்ஸ்ட் நியூஸ், இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல SC ST ஷெட்யூல்ட் காஸ்ட் ஷெட்யூல்ட் ரைப் அப்படின்னு சொல்லக்கூடிய SC ST அப்படிங்கிறவங்களுடைய உள் ஒதுக்கீடு ஸோ பண்றாங்க. ரிசர்வேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, அந்தந்த மாநிலங்களே ஒரு உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. சரியா? இன்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டர் ரிசர்வேஷன் அப்படிங்கறது பண்றாங்க, உள் ஒதுக்கீடு. அது செல்லும் என மத்திய அரசு உச்சநீதிமன்றம் அறிவிப்பு, சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கறது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கு. மாநிலங்கள் வழங்கக்கூடிய உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர் ரிசர்வேஷன், இட் வில் பி அக்செப்டட், இது வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. செல்லுபடி ஆகுங்க. SC ST அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்ப ரொம்ப முக்கியமானது என்ன சார், ஆல்ரெடி ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறதுல அருந்ததியர் அப்படிங்கிற காஸ்ட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்களுக்கு உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு 3%. என்னங்க? 3%. 18% இருந்தது ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருந்தது? 18% இருந்தது. அந்த 18% 3% யாருக்கு பிடிச்சிருக்காங்க? அருந்ததியர் அப்படிங்கிற காஸ்ட்டுக்கு பிடிச்சிருக்காங்க. SCA அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அது செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி, இது வந்து சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் பெருமிதம். பரவாயில்லைங்க, இந்த மாநில அரசு கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை நீதிபதி யாரு? DY சந்திரசூட். அப்ப DY சந்திரசூட் எத்தனையாவது? 50வது. முதல்ல அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்றம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? கல்கட்டால எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது? 1774 அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கப்பட்டது. 1774 ஆரம்பிக்கப்பட்ட போது யாரு முதல் தலைமை நீதிபதி? சர் எலிசா இம்பே. சோ முறையாக எப்போது அறிவிக்கப்பட்டது இந்தியாவுக்கு? ஜனவரி 26, 1950. ஜனவரி 26, 1950. இப்போ முதல் அப்படிங்கிற அமர்வு எப்போது நடந்தது? 28, 1950. ஜனவரி 28, 1950. அப்ப அந்த ஜனவரி 28, 1950 யாரு தலைமை நீதிபதி? HJ கானியா. நல்லா பேசுங்க. HJ கானியா அப்படிங்கிறது. தற்போது DY சந்திரசூட். அஞ்சல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் லிப்ரீடாவது போனோம். லிப்ரீடாவது. சரியா?
ஸோ டிஒய் சந்திரசூட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 1950 அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுங்க. உருவாக்கப்பட்டது ஜனவரி 28 முதல் அமர்வு. இப்போ 34 நீதிபதிகள் இருக்கிறாங்க, தலைமை நீதிபதி உள்பட. அப்படிதானே தேஷ்முகி? கண்ணில் என்னாச்சு? அலறியாமா? இல்லை. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ 34 நீதிபதிகள் இருக்கிறாங்க, ஒரு தலைமை நீதிபதி உள்பட. ஸோ 33 நீதிபதிகள், ஒரு தலைமை நீதிபதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ முழு கொள்ளளவு எவ்வளவுதான் சொன்னோம்? 34. நல்லா பேசுங்க. 34, 34 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். உச்ச நீதிமன்றத்திற்கு யார் வந்து பரிந்துரை செய்வா நீதிபதிகளுக்கு? கொலீஜியம். பேசுங்க. கொலீஜியம் எந்த ஆண்டு? 1993. 1993. NHRC எக்ஸ்பான்ஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எந்த ஆண்டு? 1993. 1993 ஞாபகம் வச்சுக்கணும். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ரைட், பார்த்திபன். பார்த்திபன் தானே? சரி, ஷியாம் பார்த்திபன் சொல்லப்பா. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ரைட் ஆர்டிகல், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல். ஷெட்யூல் காஸ்ட் ஆணையம் கேட்கிறேன். ஆணையம். ஷெட்யூல் காஸ்டுக்குன்னு ஒரு கமிஷன் இருக்கு, ஷெட்யூல் ரைப்புக்குன்னு ஒரு கமிஷன் இருக்கு. 338, 338, 338A, 338, 338A, 338B, 350 பார்த்திருக்கோம். லிங்குஸ்டிக் மைனாரிட்டி கமிஷன் எல்லாம் பார்த்திருக்கோம். ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கிறது 2002 அந்த ஆண்டுகள் ரொம்ப முக்கியம். எந்த ஆண்டு முதல் செயல்பட ஆரம்பிச்சது? 2003. எத்தனையாவது அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்திருக்கோம். முன்னாடி எஸ்சி எஸ்டின்றது ஒரே கமிஷனா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்ப எஸ்சிஏன்னு பிரிச்சு, சாரி எஸ்டின்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ரைப் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. பழங்குடியினர் அப்படிங்கிறதுக்கான தனித்தனி ஆணையம் செயல்பட்டு வருகிறது. இது கான்ஸ்டிடியூஷனல் பாடியா, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா? பியூர்லி கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடின்னு சொல்லிட்டாவே அதுல என்ன இருக்கு? ஆர்டிகல்ஸ் இருக்கு. 338 ஆர்டிகல் யாருக்கு? ஷெட்யூல் காஸ்ட். 338A யாருக்கு? ஷெட்யூல் ரைப்புக்கு. ஷெட்யூல் ரைப். எஸ்சி ஆணையத்தினுடைய தலைவர், எஸ்டி ஆணையத்தினுடைய தலைவர், ஓபிசி ஆணையத்தினுடைய தலைவர். சரியா? மைனாரிட்டி கமிஷன்ல சில்ட்ரனுக்கு யாரு, விமனுக்கு யாரு பாத்துக்கணும். எல்லாத்துக்குமே ஆணையத்தினுடைய தலைவர்கள் அட் பிரசன்ட் கேட்டுருவாங்க. ஹையர் அபிஷியல்ஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க. இப்ப வயநாடு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். கேரளா ஞாபகம் வச்சுக்கணும். உயிரிழப்பு 300 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எழுதி வச்சுங்க. முதுபெரும் காங்கிரஸ் லீடர், த சீனியர் மோஸ்ட் காங்கிரஸ் லீடர். சரியா? அவருக்கு என்ன பண்ணிருக்கிறார்? குமரி அனந்தன். குமரி அனந்தன் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய தகப்பனர், அவங்களுடைய ஃபாதர். சோ குமரி அனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது சீனியர் மோஸ்ட். சீனியர் மோஸ்ட் யாரோட சார்? காங்கிரசினுடைய தலைவர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானவர். அவருக்கு தகைசால் விருது, தமிழர் விருது வழங்கப்படுகிறது. தகைசால் தமிழர் விருது முத 2021 அப்படிங்கறதுல தான் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. 2021 ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. சங்கரையா அப்படிங்கிறவர் கூட இப்ப ரீசெண்டா வாங்கியிருப்பாரு, வச்சிருப்பாரு. யாரு சார் அப்படின்னு பாத்துக்கணும். அதை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தகைசால் தமிழர் விருது. சோ தகைசால் தமிழர் விருது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுட்டு படிங்க. யாருக்கு சார் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா யாருக்குமா? குமரி அனந்தன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழகம் சார்ந்த தலை சிறந்த விருதுகள்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க. குரூப் 1, குரூப் 2ல, குரூப் 4ல. தமிழகம் சார்ந்த விருதுகள்ல இது ஜெனரல் கவர்மெண்ட்ல கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப அவசியம் இல்லை. பட் தமிழக அரசு கம்பல்சரி கேட்டுருவாங்க. அதனால தெரிஞ்சுட்டு போங்க. தகைசால் தமிழர் விருது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குமரி அனந்தன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் ஹமாஸ். ஹமாஸோட ராணுவ பிரிவு தலைவரும் உயிரிழப்பு அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பிரிவு தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, இஸ்மாயில் ஹனியே. பேசுங்க. இஸ்மாயில் ஹனியே அப்படிங்கிறவங்க சோ படுகொலை செய்யப்பட்டார். ஈரான் அப்படிங்கறதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா எந்த தீவிரவாத குழு? ஹமாஸ் தீவிரவாத குழுவோட அரசியல் பிரிவு தலைவர். இப்போது ராணுவ பிரிவு தலைவரும் இறந்துட்டார் அப்படிங்கிற தகவலை, அவர் ஏற்கனவே இறந்துட்டதாகவும் தற்போது தகவல் சொல்வதாகவும் இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறாங்க. அவருடைய பேரு நல்லா ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது. ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவு தலைவர் முகமது டெய்ஃப். முகமது டெய்ஃப் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஆர்மியில சீஃப், ஆர்மியோட சீஃப் ஆஃப் ஹமாஸ். ஹமாஸுக்கும் யாருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு? இஸ்ரேலுக்கும். எந்த வருஷத்துல இருந்து? 2023 இருந்து. எந்த தேதியில இருந்து? அக்டோபர் 7 இருந்து. யார் தொடங்கி வச்சா? ஹமாஸ். எத்தனை அந்த மாதிரி ஏவுகணைகள்? 5000 ஏவுகணைகள். எத்தனை நாள்ல? ஒரே நாள். அந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஒரே நாள்ல 5000 ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது தாக்கப்பட்டது அப்படிங்கிறது. எவ்வளவு பேர் இறந்தாங்க முதல் நாள்ல? 1400 பேர். 1400 பேர் இறந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும்படியாக போன அக்டோபர் 7 இருந்து இப்போ வரைக்கும், அடுத்த அக்டோபர் வரப்போகுது.
சரிங்களா? ஸோ தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா காசா அப்படிங்கிற நகரை அழிச்சிட்டு தான் நாங்கள் விடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அரசு இஸ்ரேல் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலோட கேபிசிட்டி எது? ஜெருசலேம். சொல்லுங்க, ஜெருசலேம். அந்த நகரை பிடிக்கிறது தான். ஜெருசலேம்ங்கிறது ரெண்டு நாடுமே சொந்தம் கொண்டாடுது. இஸ்ரேலும் கொண்டாடுது, ஸோ பாலஸ்தீனும் கொண்டாடுது. ஏற்கனவே அதோட வரலாறு சொல்லியிருக்கேன். எந்த ஆண்டு சுதந்திரம் அடைந்தது இஸ்ரேல்? 1948 முழுமையாக சுதந்திரமாக அறிவிக்கப்படுது. 1967 டிஎம்கே அப்படிங்கறது ஆட்சியை பிடிச்சது 1967 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஹமாஸோட ராணுவ பிரிவு தலைவர் யாரு வந்து இறந்ததாக செய்தி? முகமது டெய்ஃப். சொல்லுங்க, முகமது டெய்ஃப் அப்படிங்கிறது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமானது. அடுத்த எழுதி வச்சுக்கலாம். இந்தியாவுக்கு மூன்றாவது பதக்கம். இந்தியாவுக்கு மூன்றாவது பதக்கம் அப்படிங்கிறது அதுவும் வெண்கலம் தான். தொடர்ந்து மூன்றாவது பதக்கம் 3 அப்படிங்கிற மாதிரி வெண்கலம் வாங்கி இருக்கிறோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், துப்பாக்கி சுடுதல் தான் சேம், வேற எந்த விளையாட்டுலையும் கிடையாது. ஒன்ஸ் அகைன் துப்பாக்கி சுடுதல், ரைஃபிள் ஷூட்டிங். தேர்டு பர்சன் யாரு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்வப்னிஸ் குசேல். ஸ்வப்னிஸ்ன்ட்டனா நில்லு, ஆமா நில்லு, ஸ்வப்னில் சரியா? சோ குசேல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ரைஃபிள் ஷூட்டிங் தான் 50 மீட்டர். ஏற்கனவே ரெண்டுமே 10 மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங்ல இருந்தது. இது 50 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி. என்ன பொசிஷன் தெரியுமா? சோ தேர்ட் பொசிஷன்ஸ், 3 பொசிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த பொசிஷன்ஸ் 50 மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங் அப்படிங்கிறதுல மூன்றாவது பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கிறார் ஸ்வப்னேஸ் அப்படிங்கிறது. இன்னைக்கு கூட நான் ஒரு படம் அனுப்பிச்சிருப்பேன், நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. டிக்கெட் கலெக்டர் டு ஒலிம்பிக்ல பதக்கம். இதான் முக்கியமானது. நம்ம என்ன துறையில இருக்கிறோங்கிற முக்கியம் இல்ல, என்ன சாதிக்க போறோம்ன்றத முக்கியம். எடுத்த உடனே உயர்வான துறையில தான் போய் உட்காரவேன்னு ஆசைப்படக்கூடாது. எந்த துறை முதல்ல கிடைக்குதோ அதுல போய் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஹையர் ஆர்டர் துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். புரியுதா? ஸோ ஸ்ட்ரைவ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் மகேந்திர சிங் தோனி பக்கத்தில் போட்டிருந்தாங்களா பாருங்க. மகேந்திர சிங் தோனி அவரும் ரயில்வே இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவர் தான். ரயில்வே இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு உலக அளவில் இன்னைக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது நம்பர் 1 கிரிக்கெட்டர் அப்படிங்கிறதுல இந்தியாவில் வந்தார். உலக அளவில் அதிகமாக பேசப்பட்ட அந்த மாதிரி சொல்லக்கூடியது. 3 முறையும் நம்பர் 1 கொண்டு வந்தார். OD1 பிளஸ் 2020 அண்டு டெஸ்ட் 3லுமே கொண்டு வந்தார். இந்தியாவுக்கு 3வது வெண்கலம் துப்பாக்கி சுடுதலில் ஸ்வப்னில் குசேல் வென்று கொடுத்திருக்கிறார். 50 மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங் அப்படிங்கறத ஞாபகம் வச்சணும். அவருக்கு இது முதல் ஒலிம்பிக் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு வந்து இது முதல் ஒலிம்பிக் போட்டி. இப்பதான் 2024 பாரிஸ்ல சோ கலந்து கொண்டிருக்கிறார். முதல் ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சீனாவின் யுகுன் லியோ அவர் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல சீனா. இந்த 50 மீட்டர் ரைஃபிள் ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் இடத்துல சீனா தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கு. 2வது இடத்துல உக்ரைன் வாங்கியிருக்கு. செர்கி குலீஸ். நம்முடைய கவனம் வெற்றி பெற்றவர்கள் மீது மட்டும் இருக்கக்கூடாது. சரியா? அதில் ஞாபகம் வச்சுக்கணும், வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைந்தவர்கள். ஸோ நம்ம 3வது பதக்கம் வாங்கியிருக்கோம்னா 2வது பதக்கம் முதல் பதக்கம் யார் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டுருவாங்க. ஸோ முக்கியமானது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரையில் 105 டிகிரி வெயிலாம். ஸோ ஒரு பக்கம் பயங்கரமான மழை, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். மாநில இறகு பந்து போட்டி அப்படிங்கிறத காரைக்குடி மாணவிக்கு பாராட்டு. மகரிஷி வித்யா மந்திர் பள்ளியில் படிக்கக்கூடிய ஸோ மாநில இறகு பந்து அப்படிங்கிறது. இறகுனானது பேட்மிண்டன். சொல்லுங்க, ஷட்டில் காக். பேட்மிண்டன் கிடையாது, ஷட்டில் காக் அப்படிங்கிறதுல சிவகங்கை மாவட்டத்தினுடைய காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி அப்படிங்கிறது மாணவி. அவங்களுடைய பேர் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுங்க. கிருஷ்ணகிரியில் மாநில அளவில் நடந்திருக்கு. ஜப்சோனியர் தரவரிசை இறகு பந்து போட்டி நடைபெற்ற இதில் 17 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் ஸோ மாணவி ராஜராஜேஸ்வரி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் முதலிடம். ஸோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது எடுத்திருக்கிறாங்க. ஸ்டேட் ரேங்க் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ஷட்டில் காக்ல மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி மாணவி. வயநாடு நிலச்சரிவு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உள் ஒதுக்கீடு செல்லுமா செல்லாதா? செல்லும் அப்படின்னு அறிவிச்சது யாரு? உச்ச நீதிமன்றம். நல்லா பேசுங்க. உச்ச நீதிமன்றம் தான் அறிவிச்சிருக்குது. ஆமா. ஸோ PV சிந்து அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பேட்மிண்டன் அப்படிங்கிற போட்டியில் ஒலிம்பிக் கனவு தகர்ந்தது. ஒலிம்பிக் அப்படிங்கிறது ஸோ முடிஞ்சு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒலிம்பிக் போட்டியின் பொருளாதாரம். ஸோ ஒலிம்பிக் போட்டியில் பொருளாதாரம் சூப்பரானது. இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸுக்கு எடுத்துக்கணும். ஒலிம்பிக் போட்டியின் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஒலிம்பிக் போட்டியினுடைய பொருளாதாரம் அப்பா சூப்பர். இன்னும் ஒரே ஒரு வாட்டி
பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி? எல்லாம் திறந்து பேசுறீங்க. 33வது ஒலிம்பிக் போட்டி எந்த நாட்டில் நடக்குது? பிரான்ஸ்ல நடக்குது. எந்த நகரில் நடக்குது? பாரிஸ்ல நடக்குது. எத்தனை நாள் நடக்குது? 17 நாள் நடக்குது. எத்தனை நாடுகள் இருந்து? 26 நாடுகள். எவ்வளவு அந்த மக்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்? 10,500 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது பாரிஸ்ல நடக்கக்கூடிய எத்தனையாவது போட்டி? 3வது போட்டி. எத்தனை பிரிவுகள் நடக்குது? ஈவென்ட் வந்து 32. சரியா? 329 பிரிவுகள் நடக்குது. சரியா? அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியமான. சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலோட தலைவர் யாரு? தாமஸ் பாக். பேசுங்க. தாமஸ் பாக். இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட சேர்மன் யாரு? தாமஸ் பாக். இந்தியாவினுடைய ஒலிம்பிக் கமிட்டி சேர்மன் யாரு? பிடி உஷா. முதல் பெண் தலைவர் யாரு தான்? பிடி உஷா. இப்ப துணைத் தலைவர் யாரு? ககன் நரங். இப்ப யாரு ஒலிம்பிக் கமிட்டிக்கு அழைத்து போன அந்த மாதிரி யாரோட தலைமையில? ககன் நரங். எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? ரைபிள் ஷூட்டிங். இப்ப தொடர்ந்து 3 பதக்கமே எழுத வாங்கியிருக்கோம். ரைபிள் ஷூட்டிங். முதல் இடத்துல எதுல போனாங்க? தடகளம். அத்லெட்டிக்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல. அத்லெட்டிக்ஸ் அப்படிங்கிற முதல் இடத்துல அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வது இடம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் உறுப்பினராக உள்ள நீதா அம்பானி எழுதி வச்சுங்க. அவங்க ஒலிம்பிக் கமிட்டி அப்படிங்கறதோட மெம்பரா இருக்கிறாங்க. இந்தியாவுக்கான மெம்பர் நீதா அம்பானி. முகேஷ் அம்பானியா அனில் அம்பானியோட மனைவியா? முகேஷ் அம்பானியோட மனைவி. முகேஷ் அம்பானியோட மனைவி நீதா அம்பானி. சோ நீதா அம்பானி தனது மகன் அனந்த் அம்பானி திருமணத்தை வெகு பிரமாண்டமாக நடத்தி முடித்த கையோடு பாரிஸ் சென்றார். அங்கு இந்திய வீரர்களுக்காக அமைக்கப்பட்ட இந்தியா இல்லத்தை திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது இந்தியா ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. இது நம் அணியின் உறுதிமொழியாக இருக்க வேண்டும். இந்த ஒலிம்பிக் போட்டி மூலம் ஒரு புதிய கனவுக்கு கதவு திறந்துள்ளது. இது 140 கோடி இந்தியர்களின் கனவு. இது ஒலிம்பிக்கை இந்தியாவுக்கு கொண்டு வரும் கனவு. நம் அனைவரின் கனவும் நிறைவேறும். முதலில் ஏதென்ஸில் ஏற்றப்பட்ட ஒலிம்பிக் ஜோதி பழம்பெரும் நாடான இந்திய மண்ணிலும் ஜொலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். யாரு? நீதா அம்பானி. நீதா அம்பானி யாரு? ஒலிம்பிக் கமிட்டியோட மெம்பர். நம்ம இங்க பேச வேண்டியது ஒலிம்பிக் கமிட்டியோட மெம்பர் தான். ஜியோட ஓனர்லாம் பேசிடக்கூடாது. சரியா? சோ ஒலிம்பிக் கமிட்டியோட மெம்பர் அப்படிங்கிற மாதிரி பேசணும். ஒலிம்பிக் போட்டிகளால் ஒலிம்பிக் போட்டிகளால் ஏற்படும் நன்மைகள் கட்டுரை எழுதி வச்சுங்க. ஏன் ஒலிம்பிக் போட்டியை இந்தியா நடத்தணும்? நமக்கே வந்து வறுமையில அவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, சாப்பாட்டுக்கே வழியில்லாம இருக்கிறாங்களே, இது தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்னங்க அப்படின்ற மாதிரி பாருங்க. ஒலிம்பிக் போட்டி பொருளாதாரம். ஒலிம்பிக் போட்டியும் பொருளாதாரமும் குறித்து கட்டுரை எழுதுக. ஒலிம்பிக் போட்டியும் பொருளாதாரம். ஒரு விளையாட்டு நடத்துறதுனால என்னென்ன நன்மைகள் வருது? 1, சுற்றுலா மேம்பாடு, டூரிஸ்ட் டெவலப்மெண்ட். சுற்றுலா மேம்பாடு அடைகிறது. அதன் மூலமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதிகமா வரும். ஃபாரினர்ஸ் அதிகமா வருவாங்க. அப்ப ஃபாரின் கரன்சி உள்ள வரும். ஃபாரின் கரன்சி உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி லிஃப்ட் ஆகும். எக்கானமி க்ரோ ஆகும். ஜிடிபி க்ரோ ஆகும். அப்ப ஒலிம்பிக் போட்டியில் ஏற்படும் நன்மைகள் அப்படிங்கிறதுல 1 சுற்றுலா மேம்பாடு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 2 சுற்றுலா மேம்பாடு அப்படிங்கறத சொல்லியாச்சா? 2 சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு உயரும். the dignity will be raised உயர்த்தப்படும். சோ சர்வதேச அளவுல இன்டர்நேஷனல்ல இந்தியாவோட டிக்னிட்டி வந்து உயரும், மதிப்பு உயரும் அப்படின்னு சொல்றோம். 3 வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது சர்க்குலேஷன் ஆஃப் மணி, பணம் அதிகமா புழக்கம் ஆகும். சர்க்குலேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிறது பணப்புழக்கம் ஏற்படும். அதே மாதிரி பொருளாதாரத்துல மேம்பாடு அடையும். எக்கனாமிக் growth அப்படிங்கிறது அடையும். எக்கனாமிக் growth. தற்போது நடைபெற்று வரும் பாரிஸ் ஒலிம்பிக் செலவு 2.70 லட்சம் கோடி. 2.70 லட்சம் கோடியா? 2.70 லட்சம் கோடி. தற்போது பாரிஸில் நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டியினுடைய ஒட்டுமொத்த செலவு 2.70 லட்சம் கோடி. வழக்கமான மதிப்பீட்டை விட அதிக செலவு வைப்பதாகவே ஒலிம்பிக் போட்டி இருந்து வருகிறது. இதற்கு முன்பு 2020 டோக்கியோ, 2020 டோக்கியோல நடந்துச்சு. 2020 டோக்கியோல நடந்துச்சு. அந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு மொத்த செலவாக 2.3 லட்சம், 3.4 லட்சம், 2.34 தான், 2.34 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. 2,34,000 அப்படிங்கிற மாதிரி லட்சம் கோடி அப்படிங்கிறது செலவிடப்பட்டது. 2016 ரியோ டி ஜெனிரோ, 2016 ரியோ டி ஜெனிரோ ஒலிம்பிக் போட்டிக்கு 1.09 லட்சம் கோடி, 1.09 லட்சம் கோடி ரியோ டி ஜெனிரோல நடைபெற்றது. எப்ப சார் அப்படின்னு கேட்டா 2016.
இப்ப 2016 எங்க? அப்ப 2020 நடந்திருக்கணும். ஆனா 2020 நடக்கல. டியூ டு கோவிட் இருந்தனால 2020 நடக்கல. அப்ப 2022 எங்க நடந்துச்சு? டோக்கியோல நடந்துச்சு. சரியா? 2022 அப்படிங்கிறது நடந்துச்சு. அப்புறம் 4 வருஷம் கழிச்சு தான் நடத்தணும். பட் 2020 நடத்த வேண்டியதா 2022 நடந்தது. அதனால இப்ப 2022 டு 2024 2 வருஷத்துல வச்சுட்டாங்க. சோ அடுத்து நடக்க போறது 2026. அடுத்து 26 28 சார் 2028 எங்க நடக்குது? லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கால நடக்குது. 28ல 32 யார் நடத்துறா? ஆஸ்திரேலியால பிரிஸ்பேன். 38 யார் நடத்துறா? இந்தியா அப்படின்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி தான் பேசி இருக்கிறாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ கொஞ்சம் பேசாதீங்க, கவனிங்க. ரியோ டி ஜெனிரோ 2016 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. 1976ஆம் ஆண்டு கனடாவின் மான்ட்ரியா எழுதி வச்சுங்க. 1976 கனடா மான்ட்ரியா. இந்த ஒலிம்பிக் போட்டிக்காக வாங்கப்பட்ட கடன் கடந்த 2016ஆம் ஆண்டு தான் முழுமையாக திருப்பி செலுத்தப்பட்டதான். 76ல வாங்கின கடன் 2016ல தான் திருப்பி செலுத்தினாங்களா. 2004 ஏதென்ஸ். 2004ல ஏதென்ஸ் எங்க தோற்றுவிச்சாங்களோ அங்கேயே நடத்திருக்கிறாங்க. 2004 ஏதென்ஸ்ல 2004 ஏதென்ஸில் நடத்தப்பட்ட ஒலிம்பிக் போட்டியில் ஏற்பட்ட செலவும் கிரீஸ் சர்வதேச கடன் வலையில் சிக்க ஒரு காரணம். ரொம்ப கவனமா இருக்கணும், கடன் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசியிருக்கிறாங்க. ஸோ நான் இருக்கேன், பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஏன்னா அவங்க அவ்வளவு கோடி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துங்க. அப்ப முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தனுக்கு என்ன விருது வழங்கப்பட்டிருக்கிறது? பகைசால் தமிழர் விருது. பேசுங்க. பகைசால் தமிழர் விருது. இந்த விருதுக்கு 10 லட்சம் ரூபாய் காசோலை, 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. பாராட்டு சான்றிதழ் கொடுப்பாங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் கொடுப்பாங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் கொடுப்பாங்க. முக்கியமானது பகைசால் விருது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இது எந்த வருஷம் சார் கொடுக்க ஆரம்பிச்சாங்க? 2021ல தான் முத கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2021 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்த விருது சங்கரையா வாங்கியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் வாங்கினவர் சங்கரையா. 2021ல இந்த விருது முதல்ல பெற்றவர் வந்து சங்கரையா. இரண்டாவது நல்லக்கண்ணு. இரண்டாவது வாங்கினவர் வந்து நல்லக்கண்ணு. 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அப்படியே தமிழக அரசுக்கு திருப்பி கொடுத்தார். மேடையிலே திருப்பி கொடுத்தார். நல்லக்கண்ணு அவர்கள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. சங்கரையா முதலாவது நபர், இரண்டாவது நல்லக்கண்ணு, மூன்றாவது கி வீரமணி, ஆசிரியர் கி வீரமணி. இப்ப 4வது நபர் யாரு சார்? தகைசால் விருது, தமிழர் விருது வாங்க போறவர் யாரு? குமரி அனந்தன். ஒரு கொஸ்டின் முக்கியமா நீங்க எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய போட்டித் தேர்வுகள்ல. எழுதி வச்சு ஜூலை மாதத்தினுடைய இந்த மாதத்தினுடைய ஜிஎஸ்டி வசூல். ஜூலை மாதத்தினுடைய ஜிஎஸ்டி வசூல் அப்படிங்கிறது 1.82 லட்சம் கோடி. அவ்வளவுதான். இந்த வந்துருச்சுல, ஒரு ஒலிம்பிக் போட்டி நடத்தலாமா? நடத்த முடியாத. 1.82 லட்சம் கோடி. 1.82 லட்சம் கோடி வசூல். இது 3வது அதிகபட்சம் சொல்றாங்க. 3வது அதிகபட்சம். ஏற்கனவே முதல் அதிகபட்சம், 2வது அதிகபட்சம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இது 3வது அதிகபட்சம் ஜிஎஸ்டி வசூல் 2024 ஜூலை மாத நிலவரத்தின்படி அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1.82 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் 1.65 லட்சம் கோடி. அது 2வது உச்சமாக இருந்தது. 1.65 லட்சம் கோடி. அப்ப ஜிஎஸ்டி இந்த ஜூலை மாதத்துல எத்தனை லட்சம் கோடியா? 1.82 லட்சம் கோடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். இது எத்தனையாவது உச்சமா? 3வது உச்சம், தேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப லாஸ்ட் இயர் அப்படிங்கிறது எவ்வளவு ஜிஎஸ்டி இருந்திருக்கு? 1.65 லட்சம் கோடி. ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாரு? நிர்மலா சீதாராமன். பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நிர்மலா சீதாராமன். ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது எத்தனையாவது கூட்டம் தற்போது நடைபெற்றது? 53வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. ஜிஎஸ்டி கவுன்சிலோட மெம்பர்ஸ் யாரு? ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். தம்பி கொஞ்சம் வாய் திறந்து சொல்லணும். ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் 1.82 லட்சம் கோடி 3வது உச்சத்தை அடைந்திருக்கிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னாவே ஆர்டிகிள் இது 279 279 ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எத்தனையாவது அமெண்ட்மெண்ட்? 101வது அமெண்ட்மெண்ட். பேசுங்க. 101வது அமெண்ட்மெண்ட். சரி, 101வது அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம்? 2014. ஞாபகம் வச்சுக்கோ. சார் 2016. ஆமா, 2016 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. 101வது அமெண்ட்மெண்ட் ஞாபகம் வச்சுங்க.
ஆர்டிகல் 279 ஞாபகம் வச்சுங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி எங்க இருந்து எடுத்தோம்? நம்ம எடுத்தது கனடாவோட மாடல். சரி, கனடாவில் எப்போ ஒலிம்பிக் போட்டி நடந்தது? 1976. அதுக்கு வாங்கின கடனை எப்ப அடைச்சாங்க? 2016. ரியோ டி ஜெனீரோ ஒலிம்பிக் போட்டி எப்ப நடந்துச்சு? 2016. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒலிம்பிக்? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இப்ப நடக்கிறது எத்தனையாவது? 33வது. எங்க? பாரிஸ், பிரான்ஸ்ல. பாரிஸ்னு சொல்லாதீங்க, பிரான்ஸ்ல. ஏன்னா ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் அப்படிங்கிற போது அந்த நாட்டு தான் சொல்லணும், அப்புறம் தான் அந்த பிளேஸ் சொல்லணும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஜூலை மாத ஜிஎஸ்டி வசூல் 1.82 லட்சம் கோடி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. மத்திய ஜிஎஸ்டி வருவாய் இதை நம்ம பிரிச்சுக்கலாம், ஈஸியா பிரிச்சுக்கலாம். மொத்த வசூல் அப்படிங்கறது நம்ம சொல்லியாச்சு. மத்திய ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டில இருந்து எவ்வளோ? ஏன்னா ஜிஎஸ்டில 4, சென்ட்ரல் ஜிஎஸ்டி. இது இந்த காலேஜ் டிஆர்பி எழுதுறவங்க, யூபிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க, குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்க, இப்போ நான் சொல்ற தகவல் நல்லா ஞாபகம் வச்சுங்க. டிஸ்கிரிப்டிவ் எழுதும்போது, நடப்பு நிகழ்வு கொடுக்கும்போது சூப்பரா இருக்கும். பேப்பர் திருத்துறவருக்கு வேல்யூவா இருக்கும். பொத்தாம் பொதுவா எழுதுறத விட. ஜிஎஸ்டினா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் தி இயர் 17/2017. So it was taken from அப்படிங்கிறது கனடா மாடல். அப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் தி நேஷன் பிரான்ஸ். It has 4 classifications: central, state, union territory, integrated. இது காமன், இது எல்லாரும் எழுதுவாங்க. பட் at present value, at present collection 2024 ஜூலை 31 நிலவரப்படி 1.82 லட்சம் கோடி. இது எத்தனையாவது உச்சம்? 3வது உச்சம். இதுல சென்ட்ரல்ல மட்டும் எவ்வளவு வசூலாயிருக்கு அப்படின்னு கேட்டா 32,386 கோடி. 32,386 கோடி. 32,386 கோடி ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, மத்திய ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. மாநிலம் 40,289 கோடி. 40,289 கோடி. மத்திய ஜிஎஸ்டியை காட்டிலும் மாநில ஜிஎஸ்டி அதிகம். 40,000 எவ்வளவுமா? 289 கோடி. யாரு? ஸ்டேட். அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி, ரெண்டும் சேர்த்து ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வருவாய் 96,447 கோடி. 96,447 crore அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஜிஎஸ்டி வருவாய் அப்படிங்கிறது. மொத்த வருவாய், ஜிஎஸ்டி வருவாய் 1.82 லட்சம் கோடி அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. முக்கியமானது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவு அப்படிங்கறதோட உள்ஒதுக்கீடு செல்லுமா செல்லாதா? ஜிஎஸ்டியை பத்தி எந்த ஆர்டிகல் டீல் பண்ணுது? 79, 279. இடஒதுக்கீடை பத்தி எந்த ஆர்டிகல் டீல் பண்ணுது? 16. இடஒதுக்கீடை பத்தி எந்த ஆர்டிகல் சொல்லுது? 16 சொல்லுது. இந்தியா வியட்நாம் கோஆபரேஷன். ஸோ வியட்நாம் முக்கியமான ஒரு நாடு, சீனாவோட ஆளுகைக்குள்ள இருந்த நாடு. ஸோ இப்போ சீனா அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவும் வியட்நாமும் கைகோர்ப்பது இந்திய வரலாறுகளை மாத்திரம் இல்ல, சர்வதேச அரசியல்ல முக்கியமான பங்காற்றுகிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்தியா வியட்நாம் ஒத்துழைப்பை வலுப்படுத்த புதிய செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி 2 பிரதமர்கள் அப்படிங்கறத உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க. இந்தியா வியட்நாம் உத்திசார் ஒத்துழைப்பு வலுப்படுத்த புதிய செயல் திட்டம் அப்படிங்கிறது டெல்லியில. சந்திப்பை தொடர்ந்து சுதந்திரமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை நோக்கி இருதரப்பும் செயல்படும். இரு நாட்டு உறவுகளை விரிவுபடுத்தும் நோக்கில் 3 நாள் அரசு முறை பயணமாக அவர் வந்திருக்கிறார். வியட்நாமோட பிரதமர் வந்திருக்கிறார். அவருடைய பேர் பாம் மிங் சிங். who is at present Prime Minister of Vietnam. வியட்நாமுடைய தற்போதைய பிரதமர் அப்படிங்கிறது பாம் மிங் சிங் அப்படிங்கிறவர் எத்தனை நாள் பயணமா வந்திருக்காரு? 3 நாள் பயணமா எங்க வந்திருக்காரு? டெல்லிக்கு வந்திருக்கிறாரு, இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. தற்போது வியட்நாமின் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த இந்தியாவில் $30 கோடி நிதியுதவியை பிரதமர் மோடி உறுதிப்படுத்தினார். $30 கோடி கொடுத்திருக்காரு. $30 கோடி அப்படிங்கிறது இந்திய அரசு வியட்நாமுக்கு வழங்கியிருக்கு. கடல்சார் பாருங்க, நாங்க உங்களுக்கு கொடுக்கறது கடன் தான், ஆனாலும் இது எதுக்கு கொடுக்கறோம்ன்றதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய சீனா அப்படி உங்களுக்கு எதிர்ப்பு கொடுக்கும்போது நாங்க உங்க எதிர்ப்பும் பயப்படாதீங்க, எங்களுக்கு எதிர்ப்பு வரும்போது நீங்க ஒத்துழைக்கணும்ன்ற மாதிரி. ஏன்னா பக்கத்துல நீங்க தான் இருக்கீங்க, உங்க ஏரியால வந்து அவங்க அடிப்போம். இதான் உத்தி. இப்ப நினைச்சல குவாட் எத்தனை நாடுகள்? 4 நாடுகள். இந்தியா இருக்கா, அமெரிக்கா இருக்கா, ஜப்பான் இருக்கா, ஆஸ்திரேலியா இருக்கா.
இருக்கா இல்லையா? சோ அது மாதிரி குவாட், ஆக்கஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஆக்கஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்துல தான் வியாழக்கிழமை நடைபெற்ற இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வியட்நாம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவின் கிழக்கு கொள்கை இந்தியாவின் கிழக்கு கொள்கை, ஈஸ்ட் பாலிசி, இந்தியாவோட ஈஸ்ட் பாலிசி, இந்தியாவோட கிழக்கு கொள்கை, இந்தியாவோட கிழக்கு கொள்கை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. இந்தியாவோட கிழக்கு கொள்கை மற்றும் இந்தோ பசிபிக் கொள்கை, இந்தோ பசிபிக் பாலிசி, ஈஸ்ட் பாலிசி அண்ட் இந்தோ பசிபிக் பாலிசி. எங்கள் முக்கியமான கூட்டாளியாக வியட்நாம் திகழ்கிறது அப்படின்னு நம்ம பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார். இந்தோ பசிபிக் பிராந்தியம் சொல்றோம்ல, இந்தோ பசிபிக் ரீஜன், இந்தோ பசிபிக் ரீஜன் அப்படிங்கறதுல வியட்நாம் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு கூட்டாளிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்நிலையில் அப்பிராந்தியத்தில் உள்ள முக்கிய நாடாக வியட்நாமின் பிரதமருடனான இந்திய சந்திப்பு முக்கியமானதாக சொல்லப்படுது. குடியரசுத் தலைவருடைய தலைமையில என்னைக்கு ஆளுநர்களுடைய மாநாடு? ஆகஸ்ட் 2 குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய தலைமையில் இன்று கூடுகிறது ஆளுநர்கள் மாநாடு. சோ கவர்னர்ஸ் கான்ஃபரன்ஸ். கவர்னர் கான்ஃபரன்ஸ்ல 3 முக்கியமான விஷயங்கள் டீல் பண்ண போறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. வாட் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ்? 1, 3 குற்றவியல் சட்டங்கள். சொல்லுங்க. 3 குற்றவியல் சட்டங்கள் 1. 2 ஆளுநர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வைஸ் சான்சலர்ஸ் நியமிக்கிறாங்கல்ல, அதை பத்தியான ப்ரொவிஷன்ஸ். 2 அடுத்து ஹையர் எஜுகேஷன்ல சில ரீஃபார்மேஷன்ஸ், அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச போறாங்க, ரொம்ப முக்கியமானது. பேரிடர் மேலாண்மை அப்படிங்கறது சொன்னமா, அதற்கான அமைச்சர் யார்? நம்ம தமிழ்நாட்டுக்கு KKSSR ராமச்சந்திரன். நம்ம தமிழ்நாட்டுக்கு. இந்தியாவுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பாருல்ல, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பாரு. அவரோட பேரு என்ன? இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவரோட பேரு என்ன? இமாச்சல் அப்படிங்கிறதுல நிலச்சரிவு, மலை, எதிரொலி, இமாச்சல் பிரதேஷ். இமாச்சல் பிரதேசோட கேபிட்டல் சிட்டி எது? சிம்லா. பேசுங்க, சிம்லா. இமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது சிம்லா அப்படிங்கிறது. அப்ப ஷில்லாங் யாரோட தலைநகர்? மேகாலயா. IIM எங்கதான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், மேகாலயா. அங்க பேசிட்டு இருக்கும்போது யாரு இறந்தா? அப்துல் கலாம். அப்துல் கலாம் அப்படிங்கிற ஷில்லாங், APJ அப்துல் கலாம் அப்படிங்கிறது இறந்தாரு. எந்த வருஷம் இறந்தாரு? 2015 இறந்தார். எந்த வருஷம் பிறந்தாரு? 1930. பிறந்த வருஷம், பிறந்த நாள் இப்போ அக்டோபர் 15, 2015. ஸோ இமாச்சல் அப்படிங்கிறதுல உயிரிழப்பு 3, டெல்லியிலையும் 6 பேர் உயிரிழப்பு, அதே கனமழை எதிரொலி தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துல மேற்கூரையில் மழைநீர் கசிவு. எத்தனை லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கோடிக்கணக்கில் செலவழிச்சு கட்டினாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து அப்படிங்கிறது RSS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் RSS? ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக். நல்லா பேசுங்க. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் அப்படிங்கிறது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1925. பெரியார் என்ன ஆரம்பிச்சாரு 1925ல? சரியா? சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது, சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது 1925. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி உருவானது 1925. ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. துப்பாக்கி சுடுதலில் துளிர்த்த சாதனை அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. சோ யார் யாருக்கு ஏமாற்றம்? அஞ்சும் முட்கில் சிப்ட் கவுர் அப்படிங்கிறவங்களுக்கு நிசாந்த் குத்துச்சண்டையில ஏமாற்றம், நிகாத் குத்துச்சண்டையில ஏமாற்றம். சரியா? டேபிள் டென்னிஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, மிக முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. லக்ஷயா அசத்தல். லக்ஷயா எந்த விளையாட்டோட தொடர்புடையது? நல்லா பேசுங்க. பேட்மிண்டன். லக்ஷயா அப்படிங்கிறது. ஹமாஸ் ராணுவ பிரிவு தலைவர் உயிரிழப்புன்னு சொல்லி பார்த்தோமா? ஹமாஸோட ராணுவ பிரிவு தலைவர் யாரு? முகமது டெய்ஃப். நேத்திக்கு வந்து அரசியல் பிரிவு தலைவர் செத்தாரா? அவர் பேரு இஸ்மாயில் ஹனியே. அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. எல்லை பாதுகாப்புக்கு உயர் தொழில்நுட்பம், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி for territory force or frontier safety. எல்லை பாதுகாப்புக்கு உயர் தொழில்நுட்பம் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க சீன அதிபர் ஜி ஜின்பிங். சீனாவின் அதிபர் யாருப்பா? ஜி ஜின்பிங் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ரஷ்யாவோட அதிபர் யாருப்பா? விளாடிமிர் புடின். ஞாபகம் வச்சுக்கணும். உக்ரைனோட அதிபர் யாருமா? வோலாதிமிர் ஜெலன்ஸ்கி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நம்ம ஊர் குடியரசுத் தலைவர் யாரு? திரௌபதி முர்மு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எத்தனையாவது குடியரசுத் தலைவர் இந்தியாவுக்கு? 15வது குடியரசுத் தலைவர். எத்தனையாவது? 15வது குடியரசுத் தலைவர். பிரதமர் எத்தனையாவது பிரதமர்? 17வது பிரதமர்.
சரியா? எத்தனையாவது லோக்சபா எலெக்ஷன்? 18வது லோக்சபா எலெக்ஷன். எத்தனையாவது? 18வது லோக்சபா எலெக்ஷன். இன்னைக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். சரியாக 9:30க்கு ஆரம்பிச்சோம். அப்சல்யூட் 9:30. இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சது அப்சல்யூட் 9:30. ஸோ எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கு அப்படின்னா 40 minutes கான். 40 நிமிஷம் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 40 இன்ஃபர்மேஷனாவது உங்கள் நோட்டில் இடம்பெற்றிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நூற்றுக்கணக்கான இன்ஃபர்மேஷன் பேசியிருப்பேன். கூடுதல் விஷயங்கள் நூற்றுக்கணக்கான இன்ஃபர்மேஷன் பேசியிருப்பேன். ஸோ நேற்றுக்கு நம்ம பார்த்தது பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறதுல அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி, அதாவது டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வந்து லேண்ட் ரீஃபார்ம்ஸ் அதை பற்றிலாம் நம்ம பேசி முடித்தோம். அதே மாதிரி பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நடத்தி முடிக்கணும். ஒன்லி 7 sums பி ஒர்க்ட் அவுட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் இது பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு, கரண்ட் இல்லாமல் நமக்கு போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது நமக்கு முடிவின் தருவாயில் இருக்குது. 11th தமிழ் முடிஞ்சிருச்சு, 12th தமிழ் முடிய போகுது. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் 6, 7, 8 இந்த ஒரு வாரத்தில் நடத்தி முடிக்கணும். ஒரே வாரம் தான் 6, 7, 8 முடிச்சிடணும். வெரி அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆகஸ்ட் 15க்குள்ள தமிழ் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். தமிழ் கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும். ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன முடிஞ்சிருச்சு? பாலிட்டி முடிஞ்சிருச்சு. பாலிட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூனிட் 7 முடிஞ்சிருச்சு, எக்கனாமிக்ஸ் முடிஞ்சிருச்சு. யூனிட் 9 அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. 7, 9 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யூனிட் எதுமா முடிச்சோம் இடையில? ஐஎன்எம் தானே 7 சொல்லிட்டுனே. 7 முடிச்சாச்சு, ஐஎன்எம் முடிச்சாச்சு. யூனிட் 9 முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் யூனிட் 5 முடிச்சாச்சு. 5, 7, 9 முடிச்சாச்சு. வேற சப்ஜெக்ட்ல எது முடிச்சிருக்கோம்? 5, 7, 9 தவிர்த்து வேற என்ன முடிச்சிருக்கோம்? சப்ஜெக்ட்ல வேற எதுவும் முடிக்கலையா? இப்போ ஹிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. பேசுங்க. ஹிஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் நான் சொல்றது இப்போ ரீசெண்டாக சேர்ந்தவங்களுக்கு, 15 நாள் 1 மாசத்துக்குள்ள சேர்ந்தவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறது. இப்போ முடிச்சதை மட்டும் தான் சொல்றேன். மற்றவங்க எல்லாருக்கும் எல்லாம் முடிச்சாச்சு. தமிழ் எல்லாம் முடிச்சாச்சு, ஜிகே எல்லாம் முடிச்சாச்சு, மேத்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ மட்டும் கால்ஃபார் வந்து ஒரு 10 கால்ஃபார் இருக்கு. இப்போ மட்டும் 10 கால்ஃபார் இருக்கு. நேற்றுக்கு நியூ கால்ஃபார் ஐபிபிஎஸ் போட்டிருக்கிறாங்க, பிஓ போட்டிருக்கிறாங்க, ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் போட்டிருக்கிறாங்க. 4445 போஸ்ட்டுக்கு மேலே போட்டிருக்காங்க. எனி டிகிரியில தான். சூப்பரான வாய்ப்பு, விட்டுறாதீங்க. அதே மாதிரி எல்ஐசியில் போட்டிருக்காங்க. எல்ஐசி அனுப்பிச்சிங்களாமா? அனுப்பிச்சாச்சு. ஸோ அப்படியே பாருங்க. இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரும் போட்டிருக்காங்க சார். எஸ்ஓ போட்டிருக்காங்களா? ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரும் போட்டிருக்காங்களா? பிஓவும் போட்டிருக்காங்களா? ஸோ செக் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. நமக்கு தேவை ஏதாவது ஒரு அரசு வேலை. இந்த வருஷத்துல முதன்மையாக எது முதல்ல கிடைக்குதோ அந்த அரசு வேலை. முதல் ஆடியோ ஃபைல் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துட்டேன். அடுத்து செகண்ட் ஆடியோ ஃபைல் ஒன்லி ஃபார் ரிவிஷன். இன்னைக்கு நடத்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன முக்கியமான கேள்விகள் அப்படிங்கிறது கேள்வி வைஸா, கேள்வி பதில் வைஸா நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஷேர் ஆகுதாமா? உங்களுக்கு வீடியோ ஷேர் ஆகுதா? ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு வீடியோ ஷேர் ஆகுதா? எழுதி வச்சுக்கணும். வீடியோ ஷேர் ஆகுது அப்படின்னு சொன்னா ஓகே ஃபைன். எழுதி வேகமா நோட்டை போடுங்க ப்ளீஸ். ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் நோட் அண்ட் புக்ஸ். ஸோ நல்லா ஐ கான்டாக்ட்ல இருங்க. கொஞ்சம் வேகமா டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நடத்தப்பட்ட கேள்வி இது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேள்வி பதிலா உருவாக்கி இருக்கக்கூடிய முதல் கேள்வி வெஸ்லி, பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இந்தியாவுக்கான 3வது பதக்கத்தை பெற்று தந்தவர் யார்? ஸ்வப்னில் குசேல். என்னங்க? ஸ்வப்னில் குசேல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை மீட்டர் ரைபிள் ஷூட்டிங்? 50 மீட்டர் அப்படிங்கறது தேர்ட் பொசிஷன் அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஆடவர் பிரிவு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். 50 மீட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ரைபிள் ஷூட்டிங் ஞாபகம் வச்சுக்கணும். இவர் முதலாவது போட்டி 2024 பாரிஸ் நடைபெறக்கூடிய முதலாவது போட்டியில முதல் பதக்கத்தை வென்று கொடுத்திருக்கிறார். நம்ம இந்தியாவுக்கு இது 3வது பதக்கம். 3மே எதுலதான்? ரைபிள் ஷூட்டிங்ல தான். 3மே எந்த பதக்கம் தான்? வெண்கல பதக்கம் தான். அப்ப இந்த 50 மீட்டர் ரைபிள் ஷூட்டிங்ல முதல் இடத்தை பெற்ற நாடு எது? சைனா. 2வது இடத்தை பெற்ற நாடு எது? சோ உக்ரைன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். உக்ரைனோட அதிபர் யாருன்னு சொன்னேன்? ஒலாதிமிர் ஜெலன்ஸ்கி. சீனாவோட அதிபர் யாருன்னு பார்த்தோம்? ஜி ஜின்பிங். ஸ்வப்னில் குசாலே எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? மகாராஷ்டிரா. பேசுங்க. மகாராஷ்டிரா அப்படிங்கிறது தேர்தல் நடக்க போகுது. மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. ஸோ ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஹேலோ விளையாட்டுல முதலிடம் பிடித்த மாநிலம் எது? மகாராஷ்டிரா. ஹேலோ விளையாட்டுல முதலிடம் பிடிச்ச மாநிலம் எது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால இருந்து முதல் பதக்கத்தை பெற்று தந்திருக்கிறார். தமிழ்நாட்டில இருந்து 13 பேர் போயிருக்காங்க. அப்படிதானே? தமிழ்நாட்டில இருந்து எத்தனை பேர் போயிருக்காங்க? 13 பேர்ல யாரு ஒலிம்பிக் பதக்கம் பெற போறான்னு தெரியல. ஒலிம்பிக் பதக்கம் வென்றாங்கன்னா நம்ம தமிழக அரசு 1 கோடி ரூபாய் அறிவிக்கும். குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்வப்னில் குசாலே எந்த துறையில் வேலை செய்தார் அப்படின்னு கேட்டா டிக்கெட் கலெக்டர், ரயில்வே இண்டஸ்ட்ரி டிக்கெட் கலெக்டர் அப்படின்னு தான் இருந்திருக்கிறாரு. பூனே ரயில்வே ஸ்டேஷன். எந்த ரயில்வே ஸ்டேஷன்? பூனே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் டிக்கெட் கலெக்டரா இருந்திருக்கிறாரு. டிக்கெட் கலெக்டர் டு ஒலிம்பிக். சேம் பொசிஷன்ல தான் இருந்தாரு மகேந்திர சிங் தோனி. சேம் டிக்கெட் கலெக்டர்ல தான் இருந்தாரு. ராஞ்சி அப்படிங்கறதுல டிக்கெட் கலெக்டரா இருந்தாரு. பாரிஸ் ஒலிம்பிக் 2024 ஆடவர் 50 மீட்டர் ரைபிள் ஷூட்டிங்கில் தங்கம் என்ற நாடு எது?
சீனா. வெள்ளி பதக்கம் என்ற நாடு எது? உக்ரைன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஷெட்யூல்ட் காஸ்ட் அப்படிங்கிறதுக்கும் ஷெட்யூல்ட் ட்ரைப் அப்படிங்கிறதுக்கும் உள் ஒதுக்கீடு செல்லும் என அறிவித்த சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி யார்? டிஒய் சந்திரசூட். எத்தனையாவது? சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் என்ன? ரெகனா 124 to 147. 124 to 144. ராஜேஸ்வரி பார்ட் என்ன? 12. 5. பார்ட் 5. பார்ட் 5. பார்ட் 5. ஆர்த்தி சொல்லுமா? பார்ட் 5 டோட்டல் ஆர்டிகல் 52ல இருந்து 151. டோட்டல்னு சொன்னா 52ல இருந்து 151. அதுல பிரசிடென்ட்னா 52 62, வைஸ் பிரசிடென்ட்னா 63 73, பிரைம் மினிஸ்டர்னா 74 78. சரியா? அட்டார்னி ஜெனரல்னா 76 88 105. அதுல 3 தனி 76 88 105. உச்ச நீதிமன்றம்னு கேட்டா 124 147. பார்லிமெண்ட்னு கேட்டா 79ல இருந்து 122. ஆர்டினன்ஸ்னு கேட்டா 123. உச்ச நீதிமன்றம் கேட்டா 124 to 147. கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் கேட்டா 148 151. 148 151. தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? 2021 முதல். 2021 வாங்கின முதல் நபர் யாரு? சங்கரையா. சங்கரையா வாங்கியிருக்கிறாரு. இரண்டாவது நபர் யாரு? நல்லா சொல்லுங்க. நல்ல கண்ணு ஆர் நல்ல கண்ணு வாங்கியிருக்கிறாரு. மூன்றாவது நபர் யாரு? கி வீரமணி ஆசிரியர் வாங்கியிருக்கிறாரு. நான்காவது நபர் யாரு? குமரி அனந்தன் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கிறாரு. எந்த கட்சியை சார்ந்தவர்? காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். பேரு குமரி அனந்தன். தகைசால் தமிழர் விருது எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க? 10 லட்சம் ரூபாய். காலாட்டாதப்பா, காலாட்டாதப்பா. 10 லட்சம் ரூபாய். சரியா? தகைசால் விருது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சங்கரையா வாங்கியிருக்கிறார், நல்லக்கண்ணு வாங்கியிருக்கிறார், கி வீரமணி வாங்கியிருக்கிறார், குமரி அனந்தனுக்கு வாங்க போறாரு. ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் வழங்கப்படும். ஹமாஸ் ராணுவ பிரிவினுடைய தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்டாரா? யார் அவரு? முகமது டெய்ப். முகமது டெய்ப் அப்படிங்கிறது. நேத்திக்கு இறந்த அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே. இஸ்மாயில் ஹனியே. நீட்டா அம்பானி அப்படிங்கிறது யாருடைய மனைவின்னு சொன்னோம்? முகேஷ் அம்பானியோட மனைவி. அது இங்க கேள்வி இல்லை. அது இங்க கேள்வி இல்லை. அவர் எந்த பொறுப்புல இருக்கிறார்? ஒலிம்பிக் கமிட்டியினுடைய மெம்பரா இருக்கிறார். முதல் பெண் மெம்பர். இவங்கதான் முதல் பெண் மெம்பர். ஒலிம்பிக் கமிட்டியில் இடம்பெற்ற முதல் பெண் உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டா யாரு? நீட்டா அம்பானி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். நீட்டா அம்பானி. ஒலிம்பிக் போட்டியில் ஏற்படும் நன்மைகள்: சுற்றுலா மேம்பாடு அடையுமா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதிகமாகுமா? சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு உயருமா? வேலைவாய்ப்பு அதிகரிக்குமா? பணப்புழக்கம் அதிகமாகுமா? பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையுமா? அடையும். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியினுடைய செலவு எத்தனை கோடி? 2.70 லட்சம் கோடி. பாரிஸ் நடைபெறக்கூடிய 2.70 லட்சம் கோடி. பிரான்சினுடைய மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட கம்மி. பிரான்ஸோட மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட கம்மி. அது 2.70 லட்சம் கோடி செலவு பண்ணி ஒரு ஒலிம்பிக் போட்டியை நடத்துது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியினுடைய மொத்த செலவு எவ்வளவு? 2.34 லட்சம். 2.3 லட்சம். இப்ப சொல்லுங்க, டோக்கியோ எப்ப நடந்துச்சு? 2022. ரியோ டி ஜெனிரோ எப்ப நடந்துச்சு? 2016. 1.09 லட்சம் கோடி. 2024 ஜூலை மாசத்தோட ஜிஎஸ்டி வசூல் எத்தனை கோடி? 1.82 லட்சம் கோடி. 1.82 லட்சம் கோடி. எத்தனையாவது உச்சம்? 3வது உச்சத்தை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யார்? பினான்ஸ் மினிஸ்டர். ஜிஎஸ்டி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அறிமுகப்படுத்தப்பட்டது 2017. 1/7/2017. ஜிஎஸ்டியோட எக்ஸ்பான்ஷன் என்ன? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். எத்தனை வகையான ஜிஎஸ்டி இருக்கு? 4 வகையானது. சென்ட்ரல், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, யூடி அண்ட் இன்டகிரேட்டட். ஜிஎஸ்டில எந்த வரி அதிகமான வரியா இருக்கும்? எக்ஸைஸ். சென்ட்ரல் எக்ஸைஸ். கனடாவில் எப்போது ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது? 1976. அந்த கடனை எப்போது திருப்பி அடைத்தது? 2016 அப்படிங்கிறது. மத்திய ஜிஎஸ்டி வசூல் இந்த ஆண்டு எவ்வளவு? 32,386 கோடி. 32,386 கோடி. அப்ப மாநில அரசினுடைய ஜிஎஸ்டி 40,289 கோடி. 40,289 கோடி. ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி எவ்வளவா? 96,447 கோடி. அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த எவ்வளவு? 1.82 லட்சம் கோடி. 1.8 லட்சம் கோடி. கிழக்கு கொள்கை, பசிபிக் பாலிசி அப்படிங்கிற கொள்கையில வியட்நாம் இடம்பெற்றிருக்கா? வியட்நாம் இடம்பெற்றிருக்கு. வியட்நாமுடைய தற்போதைய பிரதமர் யார்? பாம் கிங் சிங் அப்படிங்கிறது. பாம் கிங் சிங் அப்படிங்கிறது. கவர்னர் மாநாடு அப்படிங்கிறது. இந்தியாவில் கவர்னர் மாநாடு எப்போது நடைபெறுகிறது? ஆகஸ்ட் 2 அப்படிங்கிறது. எங்க நடைபெறுகிறது?
டெல்லியில் நடைபெறுகிறது. யாருடைய தலைமையில் நடைபெறுகிறது? எல்லாம் பேசுங்க. பிரசிடென்ட்டோட தலைமையில் நடைபெறுகிறது. குற்றவியல் சட்டங்களை பத்தி பேசுறாங்க, பேரிடர் மேலாண்மை பத்தி பேசுறாங்க, துணைவேந்தர்கள் நியமித்ததை பத்தி பேசுறாங்க. லக்ஷ்யா சென் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? யாரு? பேட்மிண்டனுக்கு அவங்க காலிறுதிக்கு தகுதியா இருக்கிறாங்க. முக்கியமானது இன்னைக்கு உண்டான கொஸ்டின்ஸ்ல எக்ஸாக்ட் 30 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, தேங்க்யூமா. பாலகங்காதர திலக் அப்படிங்கிற மெமோரியல் டே இப்ப ஆகஸ்ட் 1 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். எந்த வருஷம் பிறந்தாரு? 1856 ஜூலை 23 பிறந்தார். இறந்தது ஆகஸ்ட் 1. ஸோ 1920 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எப்ப? 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்பெல்லாம் இறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் 1922 சௌரி சௌரா இன்சிடென்ட்டோட கேன்சலேஷன் ஆகும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சு. தம்பி போர்டு ஆன் பண்ணிடலாம். போர்டு ஆன் பண்ணி விட்டுருங்க. கிளாஸ்